ஓடினார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இனியும் ஓடி ஒளிவார்கள். எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, ஊழல் வழக்குகள் விடாமல் சுத்து போட்டுக்கொண்டே இருக்கும் இந்த திமுக அமைச்சர்களை கடந்த 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோதும் இலாகா இல்லாத அமைச்சராக நீடித்தார் செந்தில் பாலாஜி. பின்னர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. வெளியே வந்த கையோடு அவசரமாக மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த அவசரத்தால் தான் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது என கூறி ஜாமீன் வேண்டுமா, அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டது உச்சநீதிமன்றம். இதனால் ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. அதேபோல ஆபாச பேச்சு பொன்முடியின் அமைச்சர் பதவிக்கும் ஆப்பு வைத்தது. உயர்நீதிமன்றமே ஒரு அரசை பார்த்து பொன்முடி மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அலறவிட்டது. அதனால் பயந்து அவரும் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இது வெறும் ட்ரைலர் தான் என்ற கணக்காக திமுகவின் அமைச்சர்களையும் அவர்கள் செய்யும் ஊழல்களும் தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தற்போது கூட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டி அது தொடர்பாக திமுக மூத்த அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் DGPக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை. ஆனால் இப்போது வரை அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது காவல்துறை. எவ்வளவு நாட்கள் தான் இப்படி தப்பிக்க முடியும்? நிச்சயம் வழக்கு பதிவு செய்துதானே ஆக வேண்டும். இப்படி ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு இன்று அமைச்சர்களாக வலம் வரும் பல அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை மீண்டும் விசாரிக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த 2021க்கு பிறகு பல வழக்குகளில் இருந்து அமைச்சர்களை நீதிமன்றம் விடுதலை செய்த விவகாரம் ஏற்கனவே பூதாகரமாகி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த மீண்டும் விசாரணை என்ற உத்தரவில் இருந்தே மீளாத இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவுகளால் ஆடி போயிருக்கும் சூழலில் இப்படி KN நேரு மீதான இந்த அமலாக்கத்துறையின் விசாரணை நடவடிக்கைகளால் ஏற்கனவே தூக்கமின்றி திகைத்து போயிருந்த திமுகவிற்கு இன்னும் இடியை இறக்கி இருக்கின்றன. மேலும் ஆண்டு கணக்காக புழல் சிறையில் தன் நாட்களை கழித்த செந்தில் பாலாஜி லிஸ்டில் இனி அடுத்து KN நேருவும் இணைய போகிறாரோ என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அத்தோடு அந்த லிஸ்ட் நின்றுவிடப் போவதில்லை. மேலும் யார் யாரெல்லாம் இணைய போகிறார்கள் என்பதுதான் தற்போதைய போட்டியே. இப்படி திமுக அமைச்சர்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன ஊழல் வழக்குகள். இது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக்கின் வழக்கு, டாஸ்மாக் ஊழல் விவகாரம், மணல் திருட்டு என்று பெரும் சூறாவளியே வரப்போகிறது திமுகவிற்கு. இதில் திமுகவின் பல முக்கிய புள்ளிகள் சிக்கப்போகிறார்கள். இப்படிப்பட்ட வழக்குகளால் வெகு விரைவில் வீழப்போகிறதா திமுக? திமுகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதா? திமுக அமைச்சரவையில் அடுத்தடுத்து வீழப்போகின்றனவா விக்கெட்டுகள்? அமைச்சர்களால் அம்பலமாகிறதா திமுகவின் ஊழல் சாம்ராஜ்யம்? செந்தில் பாலாஜி போல சிறைக்கு செல்வாரா KN நேரு என்று ஆழமாக அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.